ஹலோ விவர்ஸ், ஆகஸ்ட் 12ஆம் தேதி அதிபயங்கரமான சூரிய கிரகணமானது வரப்போகிறது. சூரியனுடைய கோர ஆட்டமானது ஆரம்பமாக போகிறது. இதனால இனி மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில கண்முன்னே இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் என்று ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. என்னங்க சொல்றீங்க? கிரகணத்திற்கும் மேசராசி நேயர்களுக்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்கு அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாங்க. கிரகணம் என்பது இயற்கையாக வானில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு என்று சொன்னாலுமே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகணமானது மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுங்க. காரணம் என்னன்னா, கிரகணமானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே பல தாக்கத்தை கொடுங்க. சிலருக்கு சாதகமாக இருக்கும், சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் கொடுக்கலாம். அந்த வகையில தான் மேசராசி நேயர்களுக்கு இனி எப்படியெல்லாம் நிலைமையானது இருக்க போகுது என்பது குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மேசராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க இந்த ஒரு ஆடி அமாவாசை நாளன்றோடு இந்த சூரிய கிரகணமும் சேர்ந்து வந்திருப்பதால கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு எந்தவித தோஷமும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த 2 பொருட்கள் வைத்து இப்படி மட்டும் நீங்க குளித்துட்டு வாங்க. இதனால உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த கிரகண தோஷ பாதிப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். எனவே அந்த 2 பொருட்களானது என்னென்ன, மேலும் ஜோதிட ரீதியாக இனி உங்களுக்கு நிலைமையானது எப்படியெல்லாம் மாறப்போகுது, நீங்க எப்படியெல்லாம் நடந்து கொண்டால் இந்த பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கலாம் என்பது குறித்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12/8/2026 வரப்போகின்ற புதன்கிழமை அன்று தான் ஆடி அமாவாசையோடு இந்த சூரிய கிரகணமும் சேர்ந்து வந்திருக்குங்க. பல வருடத்திற்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான நிகழ்வானது வரப்போகிறது. இந்த நாளில் கிரகணமானது இரவு நேரம் சரியாக 9:10 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாளான ஆகஸ்ட் 13ஆம் தேதி அதிகாலை 2 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கிரகணமானது நீடிக்க போகிறது. இந்த கிரகணத்தின் போது கிரகங்களுடைய அமைப்பில் பல மாற்றங்களானது ஏற்படுகிறது. இதை வைத்து தான் மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணும்னா ஆரோக்கிய ரீதியாக கடந்த காலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகும் அப்படின்னு சொன்னாலுமே இன்னுமே சில இடங்களில் ஆரோக்கியத்தில் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மேசராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சில பிரச்சனைகள் சந்தித்துட்டு இருக்கீங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு இந்த உணவுகளை மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு உணவு சார்ட்டானது இருக்குங்க. அதன்படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதை விட்டு கொஞ்சம் நீங்கள் மாறும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பிரச்சனைகளானது வரலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்கள் ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்வீட் எதுவும் சாப்பிடாம நீங்கள் டயட் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு கண்ட்ரோலாக இருக்கும் வரைக்கும் பிரச்சனைகள் கிடையாது. அதுவே நீங்கள் ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாய் ருசிக்கு ஏற்ப நீங்கள் உணவுகளை எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதுவே பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா இழுத்து விட்டுரும். ஸோ உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் தாங்க இருக்குது. நீங்கள் கண்ட்ரோல்டாக இருக்கீங்க, உங்களுக்கான உணவு சார்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பிரச்சனைகள் வரப்போவது கிடையாது. அடுத்து மேசராசி நேயர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையானது இந்த ஆடி சூரிய கிரகணத்திற்கு பிறகு நீங்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பிரச்சனைன்னொன்னே அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்களானது ஏற்பட்டு குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட சண்டைகளும் பிரச்சனைகளும் வந்திருக்குங்க. குறிப்பாக அப்பா மகனுக்குள்ள பார்த்தீங்கன்னா அடிதடி அளவுக்கு கூட பார்த்தீங்கன்னா பிரச்சனையானது போயிருக்கோம் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா சும்மாவே பேசியே பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகளாக மாறி இருக்கும். இதனால் மனதளவில் ரொம்பவே சோர்ந்து போய் இருந்திருப்பீங்க. மனதளவில் ரொம்பவே அழுத்தமான சூழ்நிலையிலையுமே இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. இதிலிருந்து எப்படிடா நம்ம வெளியே வர போகிறோம் அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே குழம்பி போயும் பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்கள் நிறைய பேர் இருந்து
இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இது போன்ற சுச்சுவேஷனில் மேசராசி நேயர்களாகிய நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. இந்த ஒரு நிலைமையானது இனி மாறப்போகிறது. உங்களுக்கு நிம்மதியான மன நிம்மதியானது இனி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய மனசை காயப்படுத்தி உங்களுக்கு ரொம்பவே பிரச்சனையை கொடுத்திருந்துச்சோ அத்தனை விஷயங்களுமே இப்போது ஒவ்வொன்றாக சரியாக போகுது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இனி வரப்போகின்ற நாட்கள் எதற்குமே கவலைப்படாதீங்க. நல்ல காலமானது உங்களுக்கு ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல தொழிலையுமே முடக்க நிலையாக இருந்திருக்கும். கையிலையும் பெருசா பணமானது தங்கியிருக்காது. மனதளவுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சோர்வோடு தான் இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரப்போகின்ற நாட்கள் இந்த பிரச்சனைகளுக்கு பிறகு உங்களுடைய மனதுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியானது ஏற்படுங்க. தொழில் ரீதியாக சில பல புதிய மாற்றங்களை நீங்கள் செய்வீர்கள். அதன் மூலமாக கையில் வருமானமுமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தனவரவு நிதி நிலை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பலமான நிலையில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. இதனால் தனவரவும் சரி நிதி நிலையுமே ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமானது இருக்க போகிறது. நீண்ட நாட்களாகவே கைக்கு வராமல் இருந்த பணமானது இப்போது கைக்கு வந்து சேரக்கூடிய அளவுக்கு சூழலானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயம் புதிய முதலீடுகள் செய்ய திட்டமிடுபவர்களுக்கு இது ஏற்ற காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. கடந்த ஒரு 5-6 மாச காலமாகவே பாத்தீங்கன்னா தொழில மந்த நிலையானது ஏற்பட்டிருக்கும். நிறைய வீண் விரைய செலவுகளும் ஒரு பக்கம் ஏற்பட்டிருக்குங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி நீங்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல இப்போது உங்களுடைய மனதுக்குள்ள இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு புத்துணர்ச்சியானது ஏற்படும். புதுசா பிறந்தது போல உணர்வீர்கள். புதுசா ஏதாவது சில விஷயங்கள் ட்ரை பண்ணி நாம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டுமே உங்களுடைய மனதுக்குள்ள அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. தொழில் மற்றும் வியாபாரமானது குரு மற்றும் புதனின் சாதகமான பார்வைகளால தொழில நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் குறைஞ்சாலுமே புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. கூட்டாளிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாட்களாகவே ஒரு சில பிரச்சனைகளானது இருந்துச்சு. தொழில் செய்யக்கூடிய இடத்துல மந்தமான சூழலானது இருக்கு. தொழில் செய்யக்கூடிய இடத்துல நிறைய போட்டி பொறாமைகளானது இருக்கு. அங்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. என்னால் தொழிலில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னு புலம்பிட்டு இருந்த மேசராசி நேயர்களுக்கு இனி நிலைமையானது மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க. இனி நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளானது அதிகமாகவே அமைஞ்சிருக்குங்க. மேலும் புதிதாக வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பானது கிடைக்க போகிறது. அந்த வேலையில நீங்க மன நிறைவோடு வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு சூழலுமே திருப்திகரமாக இருக்க போகிறது. குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி அமைதியானது ஏற்பட போகிறது. பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பானது கிடைக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கம் இருந்துட்டு இருக்கு. கேஸானது போயிட்டு இருக்கு. வாய்தாக்கு மேலே வாய்தா போயிட்டு இருக்கு. ஏண்டா இதை நம்ம போட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த நீதிமன்றத்தில் வழக்குகளானது போயிட்டே இருக்கு. அதற்கு ஒரு சாதகமான தீர்ப்பானது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு எல்லாம் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா யோசிச்சிருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த பூர்வீக சொத்துக்களின் மூலமாக இப்போது ஒரு பிரச்சனையானது தீர்வுக்கு வரப்போகிறது. அதன் மூலமாக சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அளவுக்கு சூழலானது திருப்திகரமாக இருக்க போகிறது. மேலும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக முடிய போகிறது. கடந்த சில நாட்களாகவே எந்த வேலைகள் செய்தாலுமே இழுபறியான சூழலானது இருந்துட்டு ஒரு மாதிரி தரிதரம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு இல்லையா, அந்த நிலைமைகள் எல்லாமே மாறப்போகிறது. இனி உங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியானது ஏற்பட ஆரம்பிக்குங்க. எதையுமே நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையுமே அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இது மாதிரியான பல நல்ல மாற்றங்களானது மேசராசி நேயர்களுக்கு நடக்க போகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில இருந்து வந்த மந்தத்தன்மை எல்லாமே நீங்கி உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் சரி மன ஆரோக்கிய ரீதியாகவும் சரிங்க புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. இருந்தாலுமே உணவு விஷயத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே சொன்னது போல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக
ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஆல்ரெடி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, டயட் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபுட்டையே பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதாகவும் இருக்க கொடுங்க. அப்போது தான் சில பிரச்சனைகள் ஏற்படுவதையும் நம்ம தவிர்த்து கொள்ள முடியும். மேலும் பயணங்களின் போது கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியங்க. ஆடி அமாவாசை அன்று பித்ரு வழிபாட்டை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான் வழிபாட்டையும் செய்து வர அனைத்து காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் மேசராசி நேயர்கள் கடந்த 2 மாத காலமாகவே குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் விரிசல்களையும் சந்தித்து மன உளைச்சல்ல இருந்த உங்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களில் நிம்மதியானது கிடைக்கக்கூடிய வகையில் இந்த கிரகணத்திற்கு பிறகு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. இருந்தாலுமே உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துப்பது எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. பொதுவாகவே கிரகணம் என்று சொன்னாலேயே நம்மில் பெரும்பாலானோருக்கு ஒரு விதமான பயமானது வந்துவிடுங்க. காரணம் என்னன்னா, கிரகணம் என்று சொன்னாலேயே நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்குங்க. ஏனென்றால் கிரகணத்தின் போது அப்போது நிகழக்கூடிய கிரகங்களுடைய இட அமைப்பு இதெல்லாம் வைத்து தான் பார்த்தீங்கன்னா பல முக்கியமான சம்பவங்களானது நம்முடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் தான் நமக்கு இந்த கிரகணத்தின் மூலமாக எந்தவித தோஷங்களும் பாதிப்புகளும் வராமல் இருப்பதற்கு நம்முடைய வீடுகளில் நம்ம எளிமையாக இந்த ஒரு சில செயல்களை செய்துட்டு வந்தாவே போதுங்க. கிரகண தோஷம் எதுவுமே ஏற்படாதுங்க. இது மேச ராசிக்குன்னு மட்டும் கிடையாதுங்க. எல்லா ராசியினருமே இந்த ஒரு எளிமையான விஷயத்தை உங்களுடைய வீடுகளில் செஞ்சுட்டு வாங்க. பொதுவாகவே இந்த முறையானது கிரகணமானது இரவு நேரத்தில் வருவதால் பெருசாக எந்தவித பாதிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா பொதுவாகவே கிரகண நேரத்தில் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கமானது இருக்குங்க. காரணம் என்னன்னா, கிரகணத்தின் போது வானத்தில் இருந்து வெளிவரக்கூடிய அந்த கதிர் வீச்சுக்களானது நேரடியாக நம்முடைய உடம்புல தோல் மீது படும்போது நமக்கு தோல் சம்பந்தமான சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் அன்றில இருந்தே பார்த்தீங்கன்னா கிரகணத்தின் போது வெளியே வரக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல கிரகண நேரத்தில் நம்ம சாப்பிடும்போது அது நமக்கு பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதால தான் கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற சில விஷயங்களையுமே சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே இந்த முறை இரவு நேரமாக இருப்பதால முடிஞ்சளவுக்கு எல்லோருடைய வீடுகள்லையுமே பார்த்தீங்கன்னா இரவு உணவானது 8 to 8:30 பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிச்சுக்கோங்க. அதுதான் நல்லது. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 7 to 7:30 பார்த்தீங்கன்னா நம்முடைய இரவு நேர உணவை முடித்து கொள்வது தான் சிறப்பானது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்களே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த நாள் காலையில், அதாவது ஆகஸ்ட் 13ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டை ஃபஸ்ட்டு சுத்தப்படுத்திடுங்க. பூஜை அறையையுமே சுத்தப்படுத்திடுங்க. அப்படி வீட்டை சுத்தப்படுத்தும் போது நீங்கள் சுத்தப்படுத்தக்கூடிய தண்ணீரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான லிக்விடையும் கலந்துக்கோங்க. அதாவது ஒவ்வொருத்தர் வீடுகளில் ஒவ்வொரு விதமான வாசனை திரவியங்கள் கலந்து நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் ஊற்றிக்கலாங்க. அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பையும் மஞ்சளையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கழுவக்கூடிய அந்த தண்ணீரில், அதாவது நீங்கள் வீட்டை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த தண்ணீரில் கல்லுப்பையும் மஞ்சளையும் கலந்து அந்த தண்ணீரை நீங்கள் வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. வீட்டில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்திகளுமே பார்த்தீங்கன்னா வெளியேறிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனை தொடர்ந்து பூஜை அறையுமே சுத்தப்படுத்திட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே குளிச்சிடுங்க. நீங்கள் குளிக்கும்போது தலையில் பார்த்தீங்கன்னா அருகம்புல் இருந்தால் அருகம்புல்லை வச்சு குளிங்க. இல்லைங்க, நாங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அருகம்புல் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் கம்மிங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரே 1 இன்ச்சு 1 பிஞ்சு வந்து கல்லுப்பையும் துளுண்டு பார்த்தீங்கன்னா மஞ்சளையும் கலந்து அந்த தண்ணீரை நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு வந்துடுங்க. இதன் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்புல பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்திகளும் பார்த்தீங்கன்னா விலகிடும் அப்படிங்கிற ஒரு அர்த்தமானது இருக்குது. ஸோ இவ்வளோதாங்க. இந்த சிம்பிளான விஷயத்தை செஞ்சுட்டு நீங்கள் பூஜை அறையில் எப்போதும் போல் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி வைத்து வழிபாடுகள் செஞ்சுட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் மனதார வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லலாங்க. அதோடு இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வாயில்லாத ஜீவனுக்கு நம்ம உணவளிப்பது, அதே போல் பார்த்தீங்கன்னா கோதுமை இது போன்ற உணவுகளை தானியங்களை பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு
ஏழை எளியவர்களுக்கு ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு வாங்கிட்டு போய் கொடுப்பது, இது மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது கிரகண தோஷ பாதிப்புகள் சின்ன சின்னதாக இருந்தாலும் அதுவுமே நீங்கிவிடும். ஸோ மேசராசி நேயர்களாகிய நீங்களுமே இந்த ஒரு சூரிய கிரகணத்திற்கு பிறகு மறக்காம இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை உங்களுடைய வீடுகளில் செஞ்சுக்கோங்க. உங்களுக்கும் எந்தவித தோஷ பாதிப்புகளுமே உங்களை நெருங்காது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.